திருச்செந்தூர் முருகப்பெருமான் கடலை பார்த்து காட்சி தர காரணம் என்ன? தமிழ் கடவுளான முருகப்பெருமான் குறிஞ்சி நிலத்தின் கடவுளாகவும் இந்து சமய கடவுளாகவும் போற்றப்படுகிறார். முருகன் என்றால் அழகு என்று பொருள். முருகப்பெருமானின் வழிபாட்டுத் தலங்கள் பல இருந்தாலும் அவற்றுள் சிறப்புமிக்க தலங்கள் 6. இந்த 6 வழிபாட்டுத் தலங்களும் அறுபடை வீடுகள் எனப்படுகின்றது. அவை திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிமலை, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை ஆகியவையாகும். 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கையில் தாமரை மலருடன் திருக்கடலை பார்த்து கிழக்கு திசையை நோக்கி காட்சி தருகின்றார். ஏன் அவ்வாறு காட்சியளிக்கிறார் என்றால், அவர் தந்தையாகிய சிவபெருமானை தாமரை மலரோடு பூஜை செய்கையில் தேவர்கள் முருகப்பெருமானை சுவாமி என்று கூப்பிடுகையில் அவர் தன் தந்தையாகிய சிவபெருமானை பூஜிப்பதை நிறுத்திவிட்டு கையில் தாமரை மலரோடு தேவர்களுக்கு திருக்கடலை நோக்கி காட்சியளிக்கின்றார். தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்க சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர். இதனால் சிவபெருமான் முருகப்பெருமானை அழைத்து தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபத்மனை அழித்து வர ஆணையிடுகின்றார். பின்பு முருகப்பெருமான் சூரபத்மன் என்னும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்த சஷ்டி என்னும் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த சூரனை ஜெயம் கொண்டதால் ஜெயந்திநாதர் என்றும் பின்பு செந்தில்நாதர் என்றும் போற்றப்படுகிறார். சூரனை ஜெயம் கொண்ட இந்த திருத்தலமானது திரு ஜெயந்திபுரம் என பெயர் பெற்று பின்னாளில் இதுவே திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் மட்டும் கடற்கரை அருகில் நிலத்தில் அமைந்துள்ளது. மற்ற 5 படை வீடுகளும் மலையில் கோயிலாக கொண்டுள்ளது. திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தவரை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்து வைக்கப்படுகிறது. முருகப்பெருமானின் பெருமைகளைப் பற்றி திருமுருகாற்றுப்படை என்ற நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. கந்தபுராணம் என்னும் பாடத்தொகுதி மூலம் முருகப்பெருமானின் வரலாற்றை அறியலாம். மேலும் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா போன்றவை முருகனின் பெருமைகளை கூறுகிறது. படிக்காதவர்கள் கூட மிகவும் எளிதாக ஜெபிக்கக்கூடிய வகையில் ஓம் சரவணபவ என்னும் மந்திரச் சொல்லால் முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். முருகப்பெருமான் மயிலை தன் வாகனமாக கொண்டதால் சிகி வாகனன் என்றும் போற்றப்படுகிறார். சிகி என்றால் மயில் எனப்படும். வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் வள்ளி கல்யாண சுந்தரன் என்றும் அழைக்கப்படுகிறார். அதேபோல பிரம்மனின் அகந்தையை ஒழித்து கட்டியதால் பிரம்மசாஸ்தா எனவும் வணங்கப்படுகிறார். இப்படி உலகத்தையே மயிலால் சுற்றி வந்த நம் மயில்வாகனின் பெருமைகளை சொல்லி மாளாது.